சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாதானடி நீ 3 குழந்தைங்களுக்கு அம்மாவாகி என்ன ஓரம் கட்ட முடியும்? அதுக்கு முன்னாடி ரகு கிட்ட இருந்து ஒன்ன ஓரம் கட்டிட்டா அதுக்கப்புறம் நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்காது. நிப்பாட்டு. உங்களுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? வரதுக்கு இவ்வளவு நேரமா? மேடம் நீங்க ஃபோன் பண்ணதும் டிலே பண்ணாம கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம் மேடம். நல்லா வந்தீங்க போங்க. ஏன் மேடம் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? அந்த சிந்து என் வாழ்க்கையை கெடுத்து என் நிம்மதியவே தொலைச்சிட்டா. அதுக்கு அந்த செவந்தியும் பக்கபலமா இருந்து என்ன பழி வாங்கிட்டா. இப்ப என் வாழ்க்கை ஒரேடியா நிராதரவா அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். நான் கூட தான் எதிர்பார்க்கல. போலி ஜோசியரை கூட்டிட்டு வந்து ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தேன். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா அந்த செவந்தியும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து போலீஸ் முன்னாடி என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. கோயில நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு போனா நான் எவ்வளவு சொல்லியோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னை சுத்தி எத்தனை சூழ்ச்சி பண்ணி ரகு அந்த சிந்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் நான் பயந்து விலகி எல்லாம் ஓடிட மாட்டேன். எதிர்த்து நின்னு போராடி ரகுவை திரும்பவும் எனக்கு சொந்தமாக்கியே தீருவேன். மேடம் உங்க வாழ்க்கையை பங்கு போட்ட அந்த சிந்துவை நீங்க சும்மாவே விடக்கூடாது மேடம். அவளை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்கேன். அவளை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். கையை திருகி வீசணுமா இல்ல காலை உடைச்சி ஒரே இடத்துல படுக்க போடணுமா? அப்படி இல்லைன்னா அவ தலையை ஆப்போசிட் சைட்ல அப்படியே திருப்பி விடணுமா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேடம். நீங்க சொடுக்கு போறதுக்குள்ள செஞ்சு முடிக்கிறோம். சொல்லுங்க மேடம். நீ சொல்ற மாதிரி பண்றத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல அவளை இந்த வீட்ல இருந்து கடத்தணும். என்ன மேடம் சொல்றீங்க? திரும்பவும் முதல்ல இருந்தா? இப்ப என்னமோ அவ கையெடுக்குவா கால் எடுக்குவான்னு பெருசா வீரவசனம் பேசி காமிச்ச. இப்ப அவளை கடத்தணும்னு சொன்னோன்னே அப்படியே பொசுக்குன டோன் இறங்குது. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த வேலையெல்லாம் என்னமோ சரியா பண்ணி முடிச்ச மாதிரி மறுபடியும் வேற கேக்குற. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். வாய் தவறி ஒரு ஃப்ளோவுல சொல்லிட்டேன் மேடம். வாய் தவறி ஒரு வார்த்தையும் வரக்கூடாது. நான் சொல்ற வேலையில எந்த தப்புமே நடக்க கூடாது. ரகுவுக்கும் சிந்துவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்துடவே கூடாது. அதுக்குள்ள அவளை அங்கிருந்து நீங்க கடத்தியே ஆகணும். இது என் வாழ்க்கையில முக்கியமான கட்டம். அவங்க 2 பேரும் மனச கடந்து உடல் ரீதியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கையே இல்லாம போயிடும். என்னோட பதட்டமும் அவசரமும் என்னன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நல்லாவே புரியுது மேடம். நீங்க சொன்ன மாதிரி அவளை தட்டி தூக்குறோம் மேடம். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், இதுல எந்த சொதப்பலும் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்துச்சு எந்த ஈவு இறக்கமும் பார்க்காம உங்க 2 பேரையும் அப்படியே நான் கொன்னு போட்டுருவேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த சொதப்பலும் நடக்காது மேடம். அவங்க 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்காது மேடம். நாங்க அதுக்குள்ள அவங்கள தூக்கிடுவோம். நீங்க கவலைப்படாம போங்க மேடம். சரி. ஆனா அப்படி சொல்லுங்க. என்னம்மா இந்த பூர்ணி வரல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் போய் ரூம்ல எட்டி பார்த்தப்ப குளிச்சு ரெடியாகி தலை வாரிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவ வந்து பார்த்ததும் இவளுக்கு எதுக்கு மெஹந்தி போடுறீங்கன்னு கேப்பா.
நாம் அதுக்கான காரணத்தை சொன்னதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதியாட்டம் போட போறா. அத்தை, எவ்வளவு பெரிய சூறாவளியா இருந்தாலும் அங்க இங்கன்னு முட்டி மோதி கடைசியில தன்னோட வீரியத்தை இழந்துதான் ஆகணும். அப்படிதான் இப்ப பூர்ணியும். ரகுவுக்கும் சிந்துவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை இழந்து தனியா தான் நிக்கிறோங்கிற பயம் அவளுக்கு தானாவே வந்துரும். அந்த பயம் வந்துட்டாலே அவ தன்னால கீழே இறங்கி வந்துருவா. அனி, பூர்ணி வந்து பார்க்கறான். வந்துட்டாளா? சரி சரி, எப்பவும் போல நாம அவளை கண்டுக்க வேண்டாம். இங்க வரட்டும், பாத்துக்கலாம். என்ன செவந்தி சிந்து கைக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்கா? பார்த்துட்டேன். இன்னையிலேருந்து 2வது நாள் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்கு. அந்த ஓரையில் சாந்தி முகூர்த்தத்தை நடத்துங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓஹோ, அதுக்குதான் இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு மெஹந்தி வச்சு விடுறாங்களோ? செவந்தி, பூர்ணி இங்க வரா. சமந்தி வந்துட்டு இருக்கா. அவ இங்க வந்தா தானே நம்ம போடுற டிராமா ஒர்க் அவுட் ஆகும். ஐயோ, எனக்கு செவந்தி சூப்பரா மெஹந்தி போடுறாங்களே. அச்சா அட்ரா சேக்க செவ்வந்தி மெஹந்தி. சிந்து, நீ சொன்னது கவிதை. சூப்பர் கவிதை கவிதை. என்ன மாமா சொல்றீங்க? நான் சொன்னது கவிதையா? அது ஒரு வகையான கவிதை தான் சிந்து. இனிமே நான் உன்னை கவிஞர் சிந்துன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க எப்பவுமே செல்லமா என்ன செல்லக்குட்டி சிந்துனே கூப்பிடுங்க. என் செல்லக்குட்டியே என்ன செல்லக்குட்டின்னு கூப்பிட சொல்றப்ப நானும் என் செல்லக்குட்டியே செல்லக்குட்டின்னு தானே கூப்பிடணும். ஓகேவா செல்லக்குட்டி? அது போதும் மாமா. ஆ